தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க சமீபத்துல பார்த்த ஏதாவது ஒரு அனுபவம், நான் சொன்னேன் இது மாறிச்சு, இதெல்லாம் உங்களுக்கு நல்லதா அமைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது? வீட்டில் வந்து ஒருத்தருக்கு கை கால் விழுந்து போயிடும் டாக்டர் சொல்கிறாரு. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நார்த் வெஸ்ட்டு என்ன சொல்லக்கூடிய படிக்கட்டை இடித்து லோ ரூஃபை சீலிங்கோட க்ளோஸ் பண்ணுறேன். ஆக்டிவாக நடக்கிறார். ஏப்ரல் 18/4/2026 சனிக்கிழமை மதியமே ஏப்ரல் 18 சத்ரு சம்ஹார யாகம் ஸ்டார்ட்டு. அதைத் தொடர்ந்து 6 மணி அளவில் மிளகாய்த்தூள் அபிஷேகம் மாபெரும் பிரம்மாண்டமாக நடக்கும் போது இந்த வருஷம். சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து வந்து வேலே குத்துவாங்க. பல நாடுகள் கடந்தும் பேசக்கூடிய ஒரு திருவிழாவாக இதை நம்ம பார்க்கலாம். இந்த மிளகாய் தூள் அபிஷேகத்துக்கு வந்து அப்படி என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு? சில பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்குமா இது? எதனால் இந்த திருவிழா இவ்வளோ பிரம்மாண்டம்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பே கிடையாது. எட்ஜில் இருக்கேன், லைஃப்பில் எட்ஜில் நிற்கிறேன். எனக்கு என் வாழ்க்கையில் நான் மீண்டு வந்துடுவேனா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னா இந்த திருவிழா அவங்களை மீண்டு கொண்டு வரும். வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி மட்டுமே நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். வெற்றியை மட்டுமே நீங்கள் பார்க்கணுன்னா லைஃப் லாங் முட்டை சாப்பிட்றத விட்டுருங்க. இம்மிடியட் ரிசல்ட். இந்த திருவிழாவில் 25 இயர்ஸாக குழந்தை பிறக்காத ஒருத்தவங்களுக்கு போன வருஷம் குழந்தை பிறந்துச்சு. இப்போ அவங்க குழந்தையோடு வருவாங்க இந்த வருஷம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் PMK வாஸ்து கன்சல்டன்ட் சம்பத் சுப்ரமணி இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கடந்த 6 மாசமா ஆதன் உங்களை பார்க்கவே முடியல. எதனால இந்த சடனாக காணாமல் போனீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? அதை காணாமலாம் போல, வாஸ்துக்காக நம்ம வெளியூர் பயணங்கள் அதிகமாக பயணிக்கிறதுனால வீடியோ கொடுக்க முடியல. இப்போது நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, ஃபேன்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களெல்லாம் நான் மீட் பண்ண போகிறேன். அப்போ மறுபடியும் ஒரு கேப் விடும். மறுபடியும் வந்து வீடியோ இப்போ எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக கொடுத்துட்ருந்தோம். அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு இருந்தேன், கண்டினியூஸாக வந்து வீடியோ கொடுத்துட்ருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வாஸ்துவாக மாறும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, நேரடியாக ஒரு சைட்டுக்கு போய் தான் நான் வாஸ்து பார்க்குறதுனால நான் இப்போ இங்கே இருக்கேன், ஹைதராபாத்தில் சைட்டு பார்க்க போவேன். எப்படி வீடியோ கொடுக்க முடியும்? வந்த உடனே கன்னியாகுமரி போய்டுவேன், வந்த உடனே மதுரை போய்டுவேன். ஸோ வரக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமையலன்றது தான் உண்மையான காரணம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போது இந்த வாஸ்து பார்க்கறதுக்காக நிறைய இடங்கள் நீங்கள் போயிட்டு வந்துட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சமீபத்தில் பார்த்த ஏதாவது ஒரு அனுபவம், நான் சொன்னேன் இது மாறிச்சு, இதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது? இல்லை, வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு டிக்ஷனரி மாரிங்க. எவ்வளோ விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வாஸ்து ரீதியாக நான் ஒரு விஷயத்த சொன்னேன், இடித்தாங்க, லைஃப் மாறிச்சு அப்படின்னா பல விஷயத்த சொல்லலாம். உதாரணம் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு வீட்டில் வந்து ஒருத்தருக்கு கை கால் விழுந்து போயிடும் டாக்டர் சொல்கிறாரு. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நார்த் வெஸ்ட்டு என்ன சொல்லக்கூடிய படிக்கட்டை இடித்து லோ ரூஃபை சீலிங்கோட க்ளோஸ் பண்ணுறேன். ஆக்டிவாக நடக்கிறார். ஓகே. கை கால் விழுந்துடும் சொன்ன ஒரு நபரால் எப்படி நடக்க முடியும்? இது வந்து வாஸ்துன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் மேடம். புரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், லைஃப்பில் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். இதெல்லாம் லைவாக நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே லைவாக நீங்கள் போய் மக்கள்கிட்ட ரிவ்யூ எடுத்தாலே அவங்களே சொல்லுவாங்க, ஆமாம் நாங்கள் படிக்கட்டை இடித்தோம், இப்போ என் கை கால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் மக்கள்கிட்டே லைவாக நீங்கள் ரிவ்யூ கூட கேட்டாங்கன்னா மக்கள் சொல்லுவாங்க, வாஸ்து எவ்வளோ ஆழமானது, அது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னு மக்கள் சொல்லுவாங்க. மக்கள் தான் சார் நம்மளோட வீடியோலையும் எங்கே ரொம்ப நாள் ஆச்சு வாஸ்து பற்றி வீடியோவே போடலையேன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வருஷம் இந்த மிளகாய் தூள் அபிஷேகம் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக பண்ணுவீங்க. இந்த வருஷம் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி சார் போயிட்டுருக்கு? ஆமாம், வர ஏப்ரல் 18 ஏப்ரல் 18/4/2026 சனிக்கிழமை இரவு, சனிக்கிழமை மதியம் ஸ்டார்ட் ஆகுது. சனிக்கிழமை மதியமே ஏப்ரல் 18 சத்ரு சம்ஹார யாகம் ஸ்டார்ட்டு. அதைத் தொடர்ந்து 6 மணி அளவில் மிளகாய்த்தூள் அபிஷேகம் மாபெரும் பிரம்மாண்டமாக நடக்கும் போது இந்த வருஷம். வருடம் பல நாடு, பல மாநிலங்கள், பல ஸ்டேட்லேருந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. இலங்கையிலேருந்து, துபாயிலேருந்து, ஃப்ரான்ஸ், இந்த வருஷம் ஃப்ரான்ஸ்லேருந்துலாம் வராங்க. இப்போவே கால் பண்ணிட்டாங்க, ஓகே ஃப்ளைட் டிக்கெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. போன வருஷம் துபாயிலேருந்து வந்திருந்தாங்க, சவுதியிலேருந்து வந்திருந்தாங்க, சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து வந்து வேலே குத்துவாங்க, காவடி எடுப்பாங்க, வேல் குத்துவாங்க. ஸோ
பல நாடுகள் கடந்தும் பேசக்கூடிய ஒரு திருவிழாவாக இதை நம்ம பார்க்குறோம் மேடம். ஸோ இந்த மிளகாய் தூள் அபிஷேகத்துக்கு வந்து அப்படி என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு? சில பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்குமா இது? ஒரே விஷயத்தை நான் சொல்கிறேன். எதனால் இந்த திருவிழா இவ்வளோ பிரம்மாண்டம்னு வச்சுக்கிங்களேன், ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை ஒரு மனிதன் அனுபவித்தே தான் தீர வேண்டும். அதுக்கு மாற்று வழி கிடையாது. உங்களுக்கு சரியில்லாத தசா புத்தி நடக்குதுன்னா அந்த காலத்தில் நீங்கள் பிரச்சனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போது அந்த பிரச்சனையை நான் ஷார்ட் அவுட் பண்ணி உங்களை வந்து நல்லா ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால், நல்லா இருக்கக்கூடிய தசா புத்தி காலங்களில் நீங்கள் பிரச்சனையில மாட்டிப்பீங்க. ஓகே, இப்போது உதாரணம் சொல்லிட்டுங்களா, நீங்கள் தண்டனை அனுபவிக்கணும், இத்தனை காலங்கள் நீங்கள் சிறைவாசம் செல்ல வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு விதி. சிறைவாசம் செல்லக்கூடிய நேரங்களில் நீங்கள் தப்பிச்சு ஓடிட்டீங்க. அந்த காலம் ஃபுல்லாக தப்பிச்சு தலைமறைவாக வாழ்ந்துட்டீங்க. இப்போ நீங்கள் நல்லா ஃப்ரீயாக வாழக்கூடிய காலகட்டத்தில் போலீஸ்கிட்ட மாட்டிப்பீங்க, தூக்கி சிறைவாசத்தில் போட்டுருவாங்க. அப்போது எதை எப்போ எந்த காலகட்டத்தில் அனுபவிக்கணுமோ அதை அனுபவித்தே தான் தீர வேண்டும். யாராலும் யார் வாழ்க்கையை மாற்ற முடியாது, இறைவனை தவிர. இந்த பாயிண்ட் தான் இங்கே ஹைலைட்டு. இறைவன் மனசு வைத்தால் ஒரு கண்ணிமிக்கும் நேரத்துக்கும் குறைவான நேரத்தில் ஒருத்தர் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிடுவார். அப்போ இது இறைவனால் மக்களுக்காக நடத்தப்படும் ஒரு திருவிழா. மக்கள் இறைவனுக்கு நடத்தக்கூடிய திருவிழா அல்ல. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். மிளகாய்த்தூள் அபிஷேகம் என்பது நிறைய பேர் இப்படி ஒன்று ரூல்லே இல்லை, இப்படிலாம் வந்து முன்னோர்கள் காலத்தில் இல்லை அப்படின்லாம் சில பேர் சொல்லலாம். அதை உட்காந்து பேச போனோன்னா நிறைய ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மிளகாய்த்தூள் அபிஷேகம் எங்கேருந்து தொடங்கப்பட்டது, எதனால் செய்யப்படுகிறதுன்ற உண்மை சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னா நீங்கள் தெரியாதுன்னு சொல்ல மாட்டீங்க, இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. அதான் மனிதனுடைய இயல்பு. எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற மக்கள் குறைவு. 20% தான் தெரியலன்னும், 80% இல்லைன்னும். அவனுக்கு தெரியலன்னா அது இல்லை அப்படி எடுத்துக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது ஆதி காலத்திலேருந்து தொன்ற காலத்தில் முடிந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி உலக நன்மைக்காக, உலக மக்கள் நன்மைக்காக இந்த திருவிழா நடத்தப்படுகிறது, மக்களுக்காக நடத்தப்படுகிறது. இதோடைய ஒரு தனிப்பட்ட மனிதருடைய வேண்டுதல் அல்ல. இப்போது நான் ஒரு சுவாமி கிட்ட வேண்டிக்கிறேன்னா நான் போய் மொட்டடிக்கலாம், நான் போய் வேல் குத்திக்கலாம். இது அப்படி கிடையாது. என்னுடைய வேண்டுதல் ஒட்டுமொத்த உலக நன்மைக்காக இது நடக்குது. ஸோ மக்களுக்காக நடக்குது. பார்க்குற மக்களுக்காக தான் இந்த திருவிழாவே நம்ம இந்த ஈவெண்ட்டே நடத்துகிறோம். ஸோ யாரெல்லாம் வரலாம், என்ன மாதிரியான வேண்டுதலுக்கெல்லாம் இந்த திருவிழாக்கு வரலாம் சார்? முடியவே முடியாதுங்க, வாய்ப்பே கிடையாது. எட்ஜில் இருக்கேன், லைஃப்பில் எட்ஜில் நிற்கிறேன். எனக்கு என் வாழ்க்கையில் நான் மீண்டு வந்துடுவேனா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னா, இந்த திருவிழா அவங்களை மீண்டு கொண்டு வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு மனிதன் முதலில் செய் நன்றி மறக்கக்கூடாது. எவன் ஒருவன் செய் நன்றி மறக்கின்றானோ, எவன் ஒருவன் பிறர் செய்த உதவிகளை மறக்கின்றானோ அவனுக்கு மட்டும்தான் தெய்வம் கை கொடுக்குதில்லை, மற்ற எல்லாருக்குமே தெய்வம் கை கொடுத்துரும். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிதுன்னு நான் திருவள்ளுவர். எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கன்றான். அப்போ இந்த செய் நன்றியை மறந்தவனுக்கு மட்டும்தான் தெய்வம் கை கொடுக்காதே தவிர மற்ற அனைவருக்குமே தெய்வம் கண்டிப்பாக சரணாகதியை அடைந்தால் வழியும் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் ஒரு தீர்க்கமான ஒரு எப்படி சொல்கிறதுன்னா பர்மனண்ட் சொல்யூஷன், நிரந்தர தீர்வும் இறைவன் கொடுத்துருவான். ஆனால் செய் நன்றி மறந்தவங்களுக்கு மட்டும்தான் இறைவன் கை கொடுப்பதில்லை என்று இறைவனே திருவள்ளுவரே மறைமுகமாக சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் வழி உண்டுடா, செய் நன்றி மறந்தவனுக்கு மட்டும் வழி கிடையாதுன்னு சொல்லிட்டார். அதனால் சில பேர் இறைவன்கிட்ட போயும் தோற்று போகிற காரணம் என்னென்னா, இவர்களுக்கு பல பேர் உதவி இருப்பாங்க வாழ்க்கையில், அந்த உதவியர்களே இவங்க வந்து குறை சொல்லுவாங்க, அவன் மட்டும்தான் தோற்று போயிடுவானா, மற்ற எல்லாமே ஜெயிச்சிருவாங்க. அதனால் இந்த திருவிழாவுக்கு வரவங்க முதல்ல குறை கூறுவதை நிறுத்திடுது. ரெண்டாவது, மாமிசம் சாப்பிடுவதை திருவிழாவுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன். இப்போ என்ன ப்ராசஸ்னு, அதுக்கு முன்னாடி மாமிசம் சாப்பிட்றதுன்னு பண்ணுறேங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றியை மட்டுமே நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், வெற்றியை மட்டுமே நீங்கள் பார்க்கணுன்னா லைஃப் லாங் முட்டை சாப்பிட்றத விட்டுருங்க. இதை 3 மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் நடக்கும், பெரிய லெவல் வெற்றி கிடைக்கும். இப்போ இந்த பிரம்மாண்டமான திருவிழாவில் உங்களோட ஹோமம் வந்து எப்பயுமே ரொம்ப சூப்பராக இருக்குன்றது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வருஷத்தோட ஹோமம் வந்து எந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள்லாம் கொண்டு வருது சார்? ஆமாம், இது சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்னா நிறைய பேர் தவறாக புரிஞ்சுருக்காங்க. சத்ருனா எதிரிகளை அழிப்பதுன்னு. எதிரி என்பவன் யார்? எதிரி என்பவன் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குணம். ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு தடை எது? அவனுடைய எண்ணம் தான், வேற எதுவுமே கிடையாது. மனசுக்கும் அறிவுக்கும் நடக்கிற சண்டை இருக்குல்ல, இந்த சண்டை தான் போர். இன்னைக்கு ஈரான் வந்து
கத்தார் அடிக்கிறான், இஸ்ரேலுக்கு அவனுக்கும் பிரச்சனை, மறைமுக தாக்குதல், அமெரிக்காவுக்கு அவனுக்கும் பிரச்சனைனா, நம்ம மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்கான், ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய கொடிய விஷயம் என்னன்னா, அவனுடைய அறிவுக்கும் மனசுக்கும் எப்பொழுதுமே உள்ளுக்குள்ளே ஒரு போர் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த போர் தான் இந்த போரை விட பெருசுன்றான். இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போரை விட, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போரை விட, ஒரு மனிதனுடைய அறிவுக்கும் மனசுக்கும் நடக்கிற போர் தான் பெரிய போர்னு சொல்லியிருக்கான். அந்த போரை நிறுத்துவதற்கு தான் இந்த சத்ரு சம்ஹார யாகமே தவிர வேற எதுவும். ஒருத்தவன் அறிவாளித்தனமாக முடிவெடுத்தா நல்லா இருப்பான், இல்லை மனசாட்சித்தனமாக முடிவெடுத்தா நல்லா இருப்பான். அறிவும் மனசும் கலந்து முடிவெடுக்கும் போது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அவன் வாழ்க்கையிலே வீணாக போயிடுறான். இது எப்படி அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க உதவின்னு கேட்குறான், உங்ககிட்ட ரொம்ப உதவின்னு கேட்குறான். உங்களுக்கு யோசிக்காமல் ஒன்று நீங்கள் பணம் கொடுத்துடணும், இது மனசாட்சி. இல்லை அவன் பொய் சொல்லி தான் கேட்குறான், அவன் ட்ரிங்க் பண்ண தான் கேட்குறான், அவன் தவறான வழியில் செலவு பண்ண தான் கேட்குறான் அப்படின்னு நீங்கள் அறிவாளித்தனமாக யோசித்து கொடுக்குறத நிப்பாட்டணும். இது ரெண்டுமே ஒரு மனுஷனால் செய்ய முடியாது. கொடுக்கலாமா வேணாமா, கொடுத்தா வருமா வராதா, கொடுத்தா இவன் தருவானா தரமாட்டானா, இப்படிலாம் யோசிக்கிறல்ல, இதுதான் அறிவுக்கும் மனசுக்கும் உள்ள சண்டைன்னு நான் சொல்கிறேன். கொடுக்கணும்னு தோணுது, கொடுத்தா வராதுன்னு தோணுது. இந்த எண்ணங்கள் உள்ள அனைவருமே மிகப்பெரிய வாழ்க்கையில் பிரச்சனையில் தான் மாட்டிப்பாங்க. எப்போவுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறவங்க அறிவாளி, அவங்க புத்தியை மூலதனமாக கொண்டவர்கள். எதையுமே யோசிக்காமல் சரணாகதியாக முட்டாள்தனமாக வாடுறவனும் ஜெயிச்சிருவோம். அதிகமாக அறிவாளி. ஆற்றுல ஒரு கால் சேத்துல சென்டரில் வைக்கிறவன் தான் ரெண்டாக போயிடுவான். அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி நடு ரோட்டில் நிற்க அதை அடித்தா காணாது போய்டுன்ற மாதிரி சென்டரில் நிற்கக்கூடாது. அப்போ இந்த அறிவுக்கும் மனசுக்கும் நடக்கக்கூடிய இந்த யுத்தம், இந்த சத்ரு என்றக்கூடிய இந்த குணம், இதை வேரோடு அறுத்தால் ஒரு மனிதன் நல்லா இருப்பான்றது தான் தாத்பரியம். அதுக்காக தான் இந்த சத்ரு சம்ஹார யாகம் பண்ணுறோம், சம்ஹாரம் செய்கிறோம். இதை நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அறிவுக்கும் மனசுக்கும் போர் நடக்கக்கூடாது, நம்ம நல்லா இருக்க மாட்டோம். உள்ளுக்குள்ளே போர் நடக்குது. நம்மளுக்கு டெய்லி ஈரான் இஸ்ரேல் போர் மாதிரி நம்மளுக்குள்ளே டெய்லி ஒரு போர் நடந்துகிட்டே இருக்குது. அந்த போரை நிப்பாட்டணும். எதனா ஒன்று தான் வேலை செய்யணும். இப்போது அந்த போரை நிப்பாட்டுவதற்கு தான் இறைவன்கிட்ட சரணாக எனக்குள்ளே இருக்கிற சத்ரு குணத்தை தூக்கி வெளியே போட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திருவிழாவே பண்ணுறோம். இது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மேடம். சும்மா இது வந்து ஏன் வந்து உலக நன்மைக்காக செய்கிறோன்னு வச்சுக்கிங்களேன். உலக நன்மைக்காக எவ்வளோ மகான்கள், எவ்வளோ முனிவர்கள், எவ்வளோ யாகங்கள் செய்திருக்காங்க, எவ்வளோ இப்போ வ.உ.சி செக் இழுத்தார். எதுக்காக இழுத்தார்? அவருக்காக இழுத்தாரா? உலக நன்மைக்காக இழுத்தார். காந்தியடிகள் என்ன பண்ணார்? உலக நன்மைக்காக வாழ்ந்தார். ஒவ்வொருத்தரும் உலக நன்மைக்காக எது ஒன்று செய்யும்போது இறைவனால் படைக்கப்பட்ட நாம், கண் காது மூக்கு செவி எல்லாம் ஐம்புலன்களை நல்லா படித்த இறைவன் நம்ம எதனா செய்யணுன்ற ஒரு நோக்கத்துக்காக இறைவன்கிட்ட இந்த விஷயத்தை நம்ம முன்வைத்து செய்கிறோம். ஸோ இந்த திருவிழாலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த மிளகாய். இந்த மிளகாய் எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் சார்? கண்டிப்பாக இந்த மிளகாய் தூளை எடுத்துகிட்டு வராங்க. பெரிய மிராக்கள் லைஃப்பில் நடக்கும். பெரிய மிராக்கள், அதாவது வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், இந்த விஷயம் நடக்க வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா இந்த திருவிழாவில் அது நடக்கும். அதுக்கு நான் வந்து சாட்சி, இந்த வீடியோ சாட்சின்னு வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூளை கடையில் வாங்கக்கூடாது. கடை மிளகாய்த்தூள் வாங்கிட்டு வந்தேன் சார், நாட்டோலோடு. நீங்கள் அரைச்சி தான் எடுத்துகிட்டு வரணும். அரைச்சி எவ்வளோ எடுத்துகிட்டு வரணும், எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிடுறேன். முதல்ல நீங்கள் பெரிய பிரச்சனையில் இருக்கேன் சார், பெரிய பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு ரிலீஸ் வேணும்னா 21 நாள் உங்கள் வீட்டில் அந்த மிளகாய்த்தூள் வைத்திருங்க. என்னால் முடியும் சார் அப்படின்னா 7 நாள், எனக்கு ஒரு 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 திருமணம் நடக்கணும், பிஸ்னஸ் நடக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு 7 நாள் வைங்க. என்னால் அவ்வளோ நாள் வச்சுருக்க முடியாது சார், எனக்கு ஒரு சின்ன விஷயம் நடக்கணும், ஒரு 5 நாள் வைங்க. சார் நான் நல்லா இருக்கேன் சார், உண்மையில் நல்லா தான் இருக்கேன், அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனோ ஹைக் வேணும்னா 3 நாள் வைங்க. இந்த மாதிரி எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க. 21, 7, 3, 5 இப்படி வச்சுக்கோங்களேன். மிளகாய்த்தூளை அரைக்க வேண்டும். அரைத்த மிளகாய்த்தூளை புதிய, இந்த மாதிரி பாருங்கள், இது காட்டுறேன் உங்களுக்கு, போன வருஷமே காட்டியிருப்பேன். இந்த மாதிரி புதிய சில்வர் பாத்திரம் வாங்கிக்கணும். இது அளவு ஏன் வந்து நானே எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன்னா, நம்ம மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நிறைய மிளகாய்த்தூள் கொடுத்தா நிறைய பிரச்சனை இம்மிடியட்டாக சால்வ் ஆகிடுன்னு சொல்லி கிலோ கணக்கில் கொட்டுறவங்களாக இருப்பாங்க. ஸோ எல்லாருடைய மிளகாய்த்தூளும் இறைவனுக்கு போய் சேரணும் இல்லையா? இப்போது இந்த மாதிரி டப்பாவில் எடுத்துகிட்டு வந்து 1000 கிலோ கிட்ட வந்துடும். இதுவே 10 டப்பரா 11 டப்பரா இருக்கும் மினிமம் நான் சொல்கிறது. ஸோ எல்லா மிளகாய்த்தூளும் அங்கே போய் இறைவனுக்கு சேரணும். அதனால் இந்தமாரி ஒரு டப்பாவில் புது டப்பாவாக இருக்கணும். ஒருவேளை யூஸ் பண்ணாத உங்கள் வீட்டில் புது டப்பா இருந்தாலும் சரி, இல்லை சாமிக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்களாக இருந்தாலும் சரி,
ஆனால் நான்வெஜ் யூஸ் பண்ண பாத்திரங்கள நாட்டரோடு இதுமாரி ஒரு டப்பா வாங்கி இதில் மிளகாய்த்தூள் நிரப்பி உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்க வேண்டும். சுபகாரியம் என்ன? வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, கல்யாணம் நடப்பது, குழந்தை பேர், இதெல்லாம் சுபகாரியங்கள். வண்டி வாங்கணும்னு நினைக்கிறது, வெளிநாடு போகணும், வீசா வரணும், இதெல்லாம் சுபகாரியம். இந்தமாரி சுபகாரியம் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்ன பண்ணணும்னா இந்தமாரி மிளகாத்தூள் அரைச்சி இந்தமாரி எல்லோ கலர் ஜாக்கெட் பிட்டை மேலே வச்சு நல்லா கட்டிடணும். கட்டி டெய்லி காலை மாலை, முடிந்தால் காலை மதியம் மாலை 3 வேளை இல்லைன்னா 2 வேளை இங்கே நான் பொட்டை வச்சு நல்லா உதிரிப்பு மல்லி முல்லைன்னு போட்டு நல்ல தீபார்த்தனை காட்டணும். ஊதவத்தியோ சாம்பிராணியோ கற்பூர ஆரத்தியோ காட்டி முருகனுக்கு போய் சேரக்கூடியது உங்கள் பிரச்சனைகளை உங்கள் வேண்டுதலை கொண்டு போய் சேர்க்க போது உங்கள் சுபகாரியத்துக்கு எது தடையோ அதை நீக்கக்கூடிய வல்லமை படைத்த இந்த மிளகாயத்தோடு நீங்கள் இறைவனே இதில் இருக்கிறதா நினச்சி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வரணும். அன்னைக்கு திருவிழா அன்னைக்கு கரெக்டாக மதியம் 12 மணிக்கெலாம் அதை வந்து சேர்த்துடணும். சரிங்களா? இல்லை சார் எனக்கு சுபகாரியம் இல்லை, எனக்கு தடை இருக்குது, பணம் கொடுத்தேன் ஏமாந்துட்டேன், பணம் வாங்கினேன் கட்ட முடியல, வட்டி கட்ட முடியல, நான் வட்டி கொடுத்தேன் என்கிட்ட பணம் வரல, சீட்டு போட்டேன் ஏமாந்துட்டேன், கடனில் இருக்கேன், வீடு ஜப்தியில் இருக்குது, கோர்ட்டு இருக்குது, கேஸ் இருக்குது, வம்பு இருக்குது, வழக்கு இருக்குது, ஒரே பிரச்சனை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க அபாஷனாவது ஐவிஎஃப் பண்ணுறோம், இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர வேண்டும், தடைகள் உடைய வேண்டும்னா சிகப்பு கலர் ஜாக்கெட்டை வச்சு மேலே நூலை சுற்றி இதேமாரி சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். எனக்கு எதுவும் வேணாம் சார், எனக்கு முக்தி வேணும், மோட்சம் வேணும், ஞானம் வேணும், குரு வேணும், அமைதி வேணும், பண்பு வேணும், தியானம் பண்ணணும், நல்ல குரு அமையணும், இறைவனை சரணாகதி அடையணும், இறைவன்கிட்ட அருள் வேணும், நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறக்கக்கூடாது, நான் கலைகள் என சொல்லக்கூடிய ஜோதிட மாசத்தோட பெரிய ஆள் ஆகணும், நான் இறைவன்கிட்ட போய் டைரெக்டாக கலக்கணும், இப்படி ஆன்மீக சிந்தனை நோக்கமாக இருக்கிறவங்க வெள்ளை கலர் துணியை வச்சு நூலை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட வேணும். இதை செய்கிறவங்களுக்கு இந்த ஜாக்கெட் பிட்டில் தான் முக்கியமான அம்சமே இருக்குது. மிளகாய்த்தூளில் எவ்வளோ பவர் இருக்கோ அதேமாரி இந்த கலர்லேயும் இந்த வண்ணத்துலேயும் இருக்குது. அதனால் இந்த கரெக்டாக கலரை மாற்றக்கூடாது. ஒரே வீட்டில் 3 வச்சு 4 வச்சுலாம் சில பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்தமாரி எடுத்துகிட்டு வருவது சரியான்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே ஒரே வேண்டுதலை வைக்கும்போது அது குறுகிய காலத்தில் நடக்கும் என்பது தான் நம்ம சொல்கிறோம். எதனா ஒன்றா வைங்க, அது டக்குன்னு நடக்கும். 4-5 வச்சிங்கன்னா அதுக்கு டிலே ஆகும். எத்தனை நாள் நீங்கள் வைக்கிறீங்களோ அத்தனை நாள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நான்வெஜ் செய்யாதீங்க. 7 நாள் வைக்கிறீங்களா, திருவிழா முடிஞ்சு 7 நாளும் உங்கள் வீட்டில் நான்வெஜ் செய்யாதீங்க. 21 நாள் வைக்கிறீங்களா, திருவிழா முடிஞ்சு 21 நாளும் செய்யாதீங்க. இம்மிடியட் ரிசல்ட் கிடைக்கும் மேடம், இம்மிடியட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த திருவிழாவில் 25 இயர்ஸாக குழந்தை பிறக்காத ஒருத்தவங்களுக்கு போன வருஷம் குழந்தை பிறந்துச்சு. இப்போ அவங்க குழந்தையோடு வருவாங்க. இந்த வருஷம் குழந்தையோடு அந்த இடத்துக்கு வருவாங்க. நான் பேச வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கூட, நான் பேசியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, பேச வைப்பேன் கண்டிப்பாக. 25 இயர்ஸ், 5 வருஷம் 10 வருஷம் கிடையாது. 25 இயர்ஸாக எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ ஜோதிடத்தை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ வாஸ்து பார்த்துருப்பாங்க, எவ்வளோ நியூமராலஜி பார்த்துருப்பாங்க, எவ்வளோ கோயிலுக்கு போயிருப்பாங்க. அந்த மாபெரும் தடையை உடைத்து ஒரே வருஷத்தில் வந்த வருஷமே குழந்தை நின்றுச்சு அவங்களுக்கு. இது வந்து ஒரு உதாரணம். அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோது பதன்ற மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி எவ்வளோ பேருடைய பிரச்சனைகள் நம்மளுக்கு இப்போ கிட்டத்தட்ட 10,000 பேர் வராங்கன்னா எவ்வளோ பேருக்கு எவ்வளோ மிராக்கல்ஸ் நடந்திருக்கும். ஸோ அவ்வளோ வல்லமை படைத்த இந்த திருவிழாவில் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்காகவே நடத்தக்கூடிய ஒரு திருவிழா, தனிப்பட்ட முறையில் என்னுடைய திருவிழா அல்ல. வரக்கூடிய மக்கள் அனைவரும் ஒத்துழைக்கணும். கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வந்துடுங்க. வெயில் காலம். 2வது வந்து வரவங்க எல்லாமே பிங்க் கலர் சாரீ. இந்த வருஷமே ஆண்டே சூரியனுடைய ஆண்டு. இளம் சூரியன் உதிக்கும் போது ஒரு கலர் இருக்கும்ல, அந்த பிங்க் கலர் சாரியும் ஆண்கள் எல்லாம் ப்ளூ கலர் ஷர்ட்டும் ஒயிட் கலர் வேஷ்டியும் கட்டிட்டு வர சொல்லுங்கள். இல்லை ப்ளூ கலர் ஷர்ட்டு பச்சை கலர் வேஷ்டி கூட கட்டலாம். கம்பல்சரி ப்ளூ கலர் ஷர்ட்டு. நீலம், வானமும் கடலும் என்ன கலரோ அந்த கலரில் வந்து ஒரு யாகத்தில் இந்த வருஷம் கலந்துக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. இது பிரசன்ன பலன். அதேமாரி பிங்க் கலர் சாரியில் வரணும் பெண்களாக இருந்தால். சுடிதாராக இருந்தாலும் பிங்க் கலர் சுடிதார். ஜீன்ஸ் பேண்ட்டை அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அதுமாதிரி லெக்கின்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். ஆடை ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு சாரியில் வர பழகணும். நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் யாகத்தில் கலந்துருக்க டைமில் உங்கள் வீட்டில் யாரும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது உத்தமம். பெண்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம், மாதவிடாய் பிரச்சனைகள் இருந்தால் தனிப்பட்ட முறையில் ஆஃபீஸ் நம்பர் கால் பண்ணிங்கன்னா அவங்க கூட பர்சனலாக கைட் பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு மனிதனுடைய தலையெழுத்தில் சிறு திருத்தம் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த திருவிழாவில் ஏற்படும். ஸோ இந்த திருவிழாவோட எல்லா சிறப்பு அம்சங்களும் நீங்களே சொல்லிட்டீங்க சார். ஸோ மக்கள் இந்த இடத்துக்கு எப்படி வரணும், என்னென்ன டைமிங்குள்ளே வரணும்? 18/4/2026 சனிக்கிழமை மதியம் 2 மணி அளவில் சத்துரு சம்ஹார யாகம் ஸ்டார்ட்டு. 2 மணிக்கெலாம் எல்லாம் அசம்பிள் ஆகிடணும்.
6 மணிக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் ஸ்டார்ட்டு. 6 மணிக்கு எடுத்துகிட்டு வந்து நிற்காதீங்க. மிளகாய்த்தூளை வாங்க கூட முடியாது கூட்டத்தில். மிளகாத்தூள் கொடுக்குறவங்க எல்லாமே மதியம் 2 மணிக்கெலாம் கொடுத்துருங்க. யாகம் ஸ்டார்ட் பண்ணும்போதே கொடுத்துருங்க. 2வது ஜாக்கெட் பீட்டை நீங்களே வச்சுக்கங்க. அதில் எலுமிச்சப்பழத்தை தருவோம். போன வருஷம் தர முடியல. காரணம் என்னென்னா ஓவர் க்ரௌடு, கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆகி வந்ததுனால மக்களுக்கு சேஃப்டி வேணுன்றதுனால தரல. அதுக்கு முன் வருஷம் கூட்டம் ஹெவியாகி எலுமிச்சம்பழம் தரும்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுனால போன வருஷமும் கரண்ட் ஆஃப் ஆகி வந்ததுனால சரி நம்ம இந்த வருஷம் ஸ்கிப் பண்ணலான்னு பண்ணிட்டோம். போன வருஷம் இறைவனுடைய அனுகிரகத்தால் இந்த வருஷம் இரவு முழுவதும் எலுமிச்சப்பழம் அனைவருக்கும் கொடுக்கப்படும். மக்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். லைனில் முக்க முடியல, வயசானவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கன்னா மக்கள்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள முன்னே விடுங்க. உங்களுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி செய்யணும். ஒரு ஊரில் பர்மிஷன் வாங்கி செய்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல. உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம், ஒரு காது குத்தல்லாம் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். மழை வந்துருமோ, எதனா பங்காளிங்க சண்டை போடுவானுங்களோ. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது இவ்வளோ விஷயம் இருக்கும்போது பலாயிரக்கணக்கான மக்களை ஒரே இடத்துல திரட்டி வேறு ஒரு ஊரில் போய் பர்மிஷன் வாங்கி செய்கிற எங்களுடைய மனநிலை அன்னைக்கு ஒரு நாள் எப்படி இருக்குன்னு நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. அதனால் எலுமிச்சப்பழம் வாங்க முடியல, லைனில் நிற்கிறேன்னா, கால் வலிக்குதுன்னா கொஞ்சம் உட்காந்து கூட வாங்கிக்கங்க. அனைவருக்குமே உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய பேராதரவு இந்த திருவிழாவில் வேணும். அதேமாதிரி சம்பத் சார் எனக்கு தெரிஞ்சவர் ஃப்ரெண்டு என் வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்த்துருக்காரு, என்னை முன்னாடி விடுங்க, நான் காரை இங்கே தான் விடுவேன், இப்படிலாம் யாரும் வந்து அங்கே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. அன்றைக்கி ஒரு நாள் என்னுடைய காதுக்கு எந்த நியூஸுமே வராது. எல்லாருமே அதுக்கு உண்டான ஆட்களை போட்டு வச்சுருப்போம். எல்லோரும் ஒத்துழைங்க. லாங்கில் காரை விடுங்க. அது வேறு ஊரில் போய் நம்ம திருவிழா பண்ணுறோம். அது நம்மளுடைய சொந்த கோவில் இல்லை. உங்களுடைய ஒத்துழைப்பு சரியாக இருந்தால் ஒவ்வொரு வருடமும் அதே இடத்துல திருவிழா நடக்கும். சென்னையில் மேடவாக்கம் பக்கத்தில் பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா நகரில் வெற்றிவேல் முருகன் ஆலயத்தில் இந்த திருவிழா நடக்குது மேடம். மாபெரும் ஒரு பிரம்மாண்ட திருவிழா. பல நாடுகளில் இருந்து வரக்கூடிய ஒரு விசேஷமான திருவிழாவை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக சார். எல்லா நாடுகள்லேருந்து வராங்க. வருஷம் நீங்கள் எப்படி ரொம்ப சிறப்பாக நடத்துறீங்களோ இந்த வருஷமும் நடக்கணும்னு நாங்கள் எல்லாருமே நினைச்சோம். நீங்களும் ஆதன் சார்பாக அனைவரும் வந்துருங்க. கண்டிப்பாக சார். நன்றி சார். நன்றி.